12th முடிச்சோடனே நீங்கள் ஐஏஎம் போய் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இப்போ இந்த தேர்வில் 3 செக்ஷன்ஸ் இருக்கு. அதில் ஒரு செக்ஷனான 12 மதிப்பெண் எடுத்திருந்தாலே ஐஏஎம் இண்டோருக்கான இந்த பர்டிகுலர் செக்ஷனை நீங்கள் எப்படி படித்தா செக்ஷனல் கட் ஆஃபை கிளியர் பண்ணலாங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர்த்துக்கு ஐஏஎம்மில் போய் படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். 12th முடித்தோடனே நீங்கள் ஐஏஎம் போய் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்தோர்ங்கிற தேர்வு வழியாக ஐஏஎம் இண்டோர், ஐஏஎம் ராஞ்சி, ஐஐஎஃப்டி காக்கிநாடா, நிர்மா யூனிவர்சிட்டி, டாப்மி அப்படின்னு பல பெரிய பி ஸ்கூல்ஸ் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஐபிமேட் இண்டோர் தேர்வில் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு செக்ஷனான குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஷார்ட் ஆன்சர்ஸ் டைப், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் கரெக்டாக எழுதுகிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் +4 மார்க்ஸும், நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அல்லது அன்அட்டெம்ப்டடாக விடுறீங்க அப்படின்னா நோ நெகட்டிவ் மார்க்கிங்கும் இதுக்கு அப்ளிகபிளாக இருக்குது. இப்போது 2024ஆம் ஆண்டு இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஓபிசி கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு மாணவர் 12 மதிப்பெண் எடுத்திருந்தாலே இந்தோருக்கான செலெக்ஷன் க்ரைட்டீரியா அவங்க மீட் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த 12 மார்க் வாங்குறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 3 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதியிருந்தாலே போதும். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் எப்படி கிராக் பண்ணுங்கிறது தான் நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் செக்ஷனை நீங்கள் எப்படி படித்தா செக்ஷனல் கட் ஆஃபை கிளியர் பண்ணலாங்கிறது நம்ம 3 ஸ்டெப்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1, கெயின் கான்செப்சுவல் கிளாரிட்டி. அப்படின்னா என்ன? இந்த ஐபிமேட் இண்டோர் தேர்வில் கேட்குறது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் லெவலில் படித்த மேக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் தான். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவல் மேக்ஸோட பேசிக்ஸை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, நான் ஐபிமேட் இண்டோருக்கு படிக்கிறேன், நான் வந்து நிறைய கைட்ஸ் வாங்குகிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் சேர்த்து படிக்கிறேன் அப்படின்ட்டு பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணாமல் இதுக்குள்ளே போயிடுவாங்க. அதற்கப்புறம் பின்னாடி அவங்க சில இடங்களில் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன? பேசிக்ஸை நல்லா செட் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி சார், நான் பேசிக்ஸ் படிச்சுட்டேன், நான் படித்த பேசிக்ஸோட நாலேஜ் வந்து ஐபிமேட்டில் தேவைப்படுற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிகிற கொஸ்டின் வந்து ஐபிமேட் 2021ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன அஃபிஷியல் கொஸ்டின் தான். இப்போ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கொஸ்டினில் இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா? அதாச்சும் இந்த கொஸ்டினில் என்ன கேட்க வராங்கங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். சரி சார், எனக்கு இந்த கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருச்சு. அடுத்து எந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை யூஸ் பண்ணால் இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நீங்கள் வென் டயக்ராம் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த விஷயம் என்ன? சரி சார், எனக்கு கொஸ்டினும் புரிஞ்சிருச்சு, எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? கொடுத்துருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டாக எழுத முடியுதாங்கிறத பாருங்கள். அதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை எழுத முடியுதா, ஒரு டயக்ராமை வரைய முடியுதாங்கிறத பாருங்கள். இல்லை சார், எனக்கு கான்செப்ட்லாம் புரியுது, என்ன அப்ளை பண்ணணும்னு தெரியுது, ஆனால் ஈக்குவேஷனாவோ டயக்ராமாவோ எழுத முடியலை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கான்செப்ட் புரிதலில் இல்லை, அப்ளிகேஷன் ஆஃப் த கான்செப்டில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறோம்? டெஸ்ட் முடிஞ்சோன்னே டெஸ்ட் அனாலிசிஸில் நாங்கள் செக் பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கான்செப்ட் புரிதலில் பிரச்சனை இருக்கா, அப்ளிகேஷனில் பிரச்சனை இருக்காங்கிறத பார்த்து அதற்கேற்ற மாதிரி அவங்க எப்படி அந்த பர்டிகுலர் பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானை ஷேர் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பர்சனலைஸ் ஸ்டடி பிளானை இங்கே நம்ம கொடுத்துருவோம். அண்ட் தேர்ட், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் வந்து, உங்களுக்கு ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனும் வந்துருச்சு, ஒரு டயக்ராமும் வந்துருச்சு அப்படின்னா அதை சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறது தான். இந்த இடத்துல எந்த சில்லி மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத பார்த்தோம். ஸ்டெப் 2, ஸோ இந்த ஐபிமேட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஷார்ட் ஆன்சர்ஸ் டைப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொல்கிறோம்? இதற்கு தேவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக்கும் இருக்குது, அதே மாதிரி குரூப் டிஸ்கஷனும் இருக்குது. அது என்னங்கிறது இப்போ பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புக்கில் கொடுத்துருக்க சம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறோம்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதோடு சேர்த்து நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே
நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் உட்காந்து யோசிங்கன்னு சொல்லுவோம். அப்போ லெட்ஸே வென் டயக்ராம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கிறது நீங்கள் பல விதமாக யோசிங்க அப்படிங்கிறத எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். எதற்காக? நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தடாக யோசிக்கிறப்ப உங்கள் மைண்டில் என்ன மாதிரிலாம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு தோணி அதற்கான சொல்யூஷனும் நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவீங்க. அடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் யோசித்ததுக்கப்புறம் நம்ம கூட படிக்கிற சக மாணவர்கள், அதாச்சும் ஐபிமேட் இண்டோருக்கு படிக்கிற சக மாணவர்கள் சேர்ந்து அந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லுவோம். அப்போ இந்த குரூப் டிஸ்கஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மற்ற மாணவர்கள் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அதே சமயம் நம்மளோட அப்ரோச்சும் கரெக்டாக இருக்குங்கிறது மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போது இங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சில டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை நம்ம கிளாஸ்லேயும் வச்சு சால்வ் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸ்டெப் 3. சரி சார், நான் கான்செப்ட்லாம் படிச்சுட்டேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யோசிச்சுட்டேன், அடுத்து என்ன? உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எக்ஸாமில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ எக்ஸாம்குள்ளே வாட் யூ ஷுட் டூ, வாட் யூ ஷுட் நாட் டூ அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வரணும். அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, வெறும் 4 கொஸ்டின் அட்டம் பண்ணுவாங்க, 4மே கரெக்ட் வாங்குவாங்க. ஆனால் பல பேருக்கு இந்த டெக்னிக் செட் ஆகாது. அப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறோம், நிறைய மார்க் எக்ஸாம் எடுத்து ஒவ்வொரு மார்க் எக்ஸாம் முடித்தோனையுமே ஒரு டெஸ்ட் அனாலிசிஸ் பர்சனலாக உட்காந்து பண்ணி கொடுக்குறோம். அது மூலயமா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க அட்டம் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க விட்டுறணும், டோட்டல் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் செக்ஷனல் கட் ஆஃப் ரீச் பண்ணலாம், இந்த பேசிக் கிளாரிட்டி எல்லாமே டெஸ்ட் அனாலிசிஸில் பர்சனலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அண்ட் இதற்கான கைடன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மாணவர்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஐபிமேட்க்கு சீரியஸாக படிக்கிறீங்களா? அப்போது எங்களுக்கு இந்த ஒரு சாம்பிள் பேப்பர்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் பேப்பரும் ஷேர் பண்ணிடுவோம். Wishing you all the very best for IPMAT exam.